அன்பு உறவுகளுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி பகுதியில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் நடத்தியிருந்தார். அப்போ அந்த சுற்றுப்பயணத்தின் போது இருக்கன்குடியில் இருக்கிற ஒரு நீண்ட நாள் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோவில் அதன் அருகில் இருக்கிற நத்தத்துப்பட்டி கிராமத்துக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. இல்லை இந்த கோயில் இருக்கன்குடிக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு இவங்க ஒரு ஆதாரபூர்வமான சில சான்றுகளை வச்சு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு மதுரை ஹைகோர்ட்டு இந்த வழக்கை 8 வாரத்துக்குள்ள புதுசாக ஒரு கெஜெட்டை ஆரம்பித்து அந்த இடத்துடைய அந்த சர்வே எண், அதாவது 933/2 இந்த சர்வே எண் எந்த பஞ்சாயத்துக்குள்ள வருது அப்படிங்கிறத நீங்கள் 8 வார காலத்துக்குள்ள அதை சரியான முறையில் அளந்து அதை சரியான வரைவோட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை சர்வே அதிகாரிகள், அங்கே உள்ள பிடிஓ, தாசில்தார் எவரும் இதை முன்னெடுத்து நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிப்பதாக தெரியவில்லை. அப்போ இந்த பிரச்சனையை தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் அந்த ஊர் கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அவர் இது விஷயமா பேசுகிறாரு. பேசிட்டு அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அரசுக்கு கெடு கொடுக்குறாரு. நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்து, அப்படி இல்லை அடுத்த மாதம் 24ஆம் தேதி, அதாவது இது ஆகஸ்ட் முடிய போது, செப்டம்பர் 24ஆம் தேதி அதனை சுற்றியுள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் 54 கிராமம், சாத்தூர் 18 பெட்டி முதற்கொண்டு எல்லாம் சேர்த்து மிக பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் நடத்துவதாக பத்திரிகை ஊடக செய்தியில் தனது பிரகடனத்தை அறிவித்து சென்று விட்டார். அப்ப இந்த செய்தி பெருசா வெளியில வருது. இருக்கன்குடிக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாத தெற்க இருந்து ஒருத்தன் உள்ள இன்வால்வ் ஆகிறான். அவன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு யூடியூப் தளத்தில் பேசுறாப்புல, இருக்கன்குடி கோயில் நத்தத்துப்பட்டிக்கு தான் சொந்தம். எப்படி இதை கோயம்புத்தூர்ல இருந்து வந்த 2 பேரு, ஒரு டாக்டரு, அவர் மகனும் டாக்டரு, இந்த சமூகத்துக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே சாதி வெறி பிடிச்சு பேசுறாங்க. இவங்க சாதி கட்சி தலைவர் அப்படின்னு இந்த முகரையெல்லாம் முடியா வச்சிருப்பான் ஒருத்தன். நம்ம பேரெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது. அப்படி ஒரு பேட்டி கொடுக்குறான். அப்புறம் என்ன சொல்றான், இவங்க அடங்குற மாதிரி தெரியல. எப்படி தலைவர் பல பேரை அடக்கிட்டு வந்திருப்பார் உலக.
அப்ராணி ஜப்ராணி, ஏழை எளிய மக்களை, கூணு குருடு, நொண்டி இவங்களை அடிச்சுட்டு நீ வீரன் அடங்குற மாதிரி தெரியலன்னு பேசுறடா தம்பி. புதிய தமிழகம் கட்சியை அடக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளாடா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். புதிய தமிழகம் கட்சியோட வரலாறு உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? 97 அதுக்கு முன்னாடி இயக்கமாக இருந்துச்சு. 97 கட்சி ஆரம்பிக்கணும். எத்தனை பேரை அடக்கிட்டு வந்திருக்கும் தெரியுமா புதிய தமிழகம் கட்சி? கேட்டுப்பாரு, உன் ஏரியாவில் கேட்டுப்பாரு தம்பி. தென் மாவட்டத்தில் போகிறான் புதிய தமிழகம் கட்சி எத்தனை பேர்த்த உன்ன மாதிரி சாதி வெறி பிடிச்சி திருற புறம்போக்குகள்லாம் அடக்கிட்டு வந்திருக்குன்னு கேளு, சொல்லுவான். யாரடா அடக்கிறது தம்பி? நாவடக்கத்தோட பேசிக்கிறணும். இந்த அடங்குற மாதிரி தெரியல, இவங்க ரொம்ப திமிரா பேசுறாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் லூஸ் டாக்ல பேசி தெரியல வச்சுக்கோ, விளைவுகள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஒரு இயக்கம் வச்சு நடத்துற, ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறேன்னா நாகரிகத்தோட பேசி பழகிக்கும். உன் வயசு நட தம்பி, 40 வயசு கூட தொட்டிருக்க மாட்டேன் நீ, தெரியுதா? அவர் வயசு என்ன தெரியுமா? 75 வயசு. புதிய தமிழக தலைவரோட டாக்டர் கிருஷ்ணசாமியோட வயசு 75 வயசு. அவருடைய அரசியல் அனுபவம் உன் வயசும் ஒன்று, புரிஞ்சுக்கோ. சரியா? சும்மா தேவையில்லாம இவங்க அடங்குற மாதிரி தெரியல, இவங்க ரொம்ப சாதி வெறியோட பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டுன்னு வச்சுக்கோ, பொதுஜன மக்களுக்கு தெரியும்டா யாரு சாதி வெறியோட திருறான்னு. யாரை பார்த்து நீ பேசிட்டு இருக்க தம்பி? தப்பு தம்பி, அந்த மாதிரி பேசாத. இனிமேல் பேசினேன்னா அதுக்கு உண்டான எதிர்வினையை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சரியா? சரி, இப்ப என்னன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைக்கு வந்துடுவோம். நம்ம இருக்கக்கூடிய கோயில் நத்தத்துப்பட்டிக்கு தான் சொந்தம்னு அங்கே தூத்துக்குடியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிய, அதனுடைய வரலாறு பேசுமாப்ப வர்றையா? உட்காந்து பேசலாமா? ஒரு இளவும் தெரியாது, கூமுட்டை. கொஞ்சமாவது மழையில நனையிறப்போ ஓரஞ்சரமாவது பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கி இருக்கும்டா தம்பி. அப்படின்னா தான் இந்த வரலாறுலாம் தெரியும் உனக்கு. கோயில் வரலாறுலாம், கோயில் தலை வரலாறுலாம் தெரியும். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு இப்ப சொல்றேன் மக்களுக்கு. இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை 25/5/1995 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 1995 எந்த அரசாங்கம் இங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதா சசிகலா பீரியடு. சரியா? அதிமுக கட்சி. அப்ப அந்த 1995 மாவட்ட அரசியல்ல இருக்கங்குடி கோவில் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தம்ட்டு ஒரு வெளியீடு வருது. சரியா? இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சர்வே மொத்தம் 12 சர்வே எண். 12 சர்வே எண் அடக்கியதான் இருக்கங்குடி பஞ்சாயத்து. அந்த 12 சர்வே எண்ணு 11வது சர்வே எண்ணு கோயில் மேடுன்னு சொல்லக்கூடிய கோயில் இருக்குல்ல, அந்த பகுதி தான் 11வது சர்வே. இந்த கோயில் மேட்டு பகுதியும் அவன் சொல்றாள் நத்தத்துப்பட்டி, அந்த நத்தத்துப்பட்டிக்கும் 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? அந்த கோயில் மேட்டு பகுதிக்கும் நத்தத்துப்பட்டிக்கும் 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 12 சர்வே எண்ணுலையும் இருக்கங்குடி பஞ்சாயத்து வரும்போது அந்த ஒரு சர்வே எண்ணு மட்டும் எப்படி நத்தத்துப்பட்டிக்கு போச்சு? ஒன்று. ரெண்டாவது, இந்த கோயில்மேட்டு பகுதிங்கிறது இருக்கங்குடி பகுதியை சுற்றி உள்ளது. நத்தத்துப்பட்டி 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அவன் எல்லாம் எப்படிங்க நடுவுடால இருக்கங்குடி பஞ்சாயத்துக்குள்ள 12 சர்வே நம்பர்ல ஒரு சர்வே நம்பருக்குள்ள இது என்னுடைய இடம் குறிச்சு எழுதியிருக்கான். இது எப்படி இந்த தவறுதல் நடந்தது? இது தவறுதுன்னு சொல்ல முடியாது. வேணுமென்றே அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்த சூழ்ச்சி. எப்படின்னு கேளுங்க.
1995 மாவட்ட அரசு இதில் நத்தத்துப்பட்டிக்கு தான் இருக்கங்குடி கோயில் சொந்தம்னு ஒரு அறிக்கை வெளியில் வருது. அதுக்கு முன்னாடி அந்த 1995க்கு முன்னாடி ரெவன்யூ ரெக்கார்டு படி மேல மேடை தான் மேல மடை அப்படின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த மேலை மடையில் இருக்கங்குடி தாய்க்கிராமமாக சொல்லப்பட்டிருக்கு. இருக்கங்குடி, நத்தத்துப்பட்டி, கலிங்கமேட்டுப்பட்டி. சரியா? இது ரெவன்யூ ரெக்கார்டில் இப்போ வரைக்கும் மேலமடைன்னு தான் இருக்குது. இந்த மேலமடையில் 3 கிராமம் உட்பட்டது. அந்த 3 கிராமத்தில் தாய் கிராமம் இருக்கங்குடி அப்படிங்கிறது ரெவன்யூ ரெக்கார்ட் படி இருக்கு. இந்த அரசு, மாவட்ட அரசு இதில் ஒரு கெஜெட்டை உருவாக்கினாம் பாரு, 95ல் ஒரு கெஜெட்டை போட்டாம் பாரு. அந்த கெஜெட்டில் தான் நத்தத்துப்பட்டிக்கு இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் அந்த சர்வே எண் 933/2 இணைச்சு இது நத்தத்துப்பட்டிக்கு சொந்தம் அப்படின்னு அன்னைக்கு இருந்த அவங்க சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் இந்த சித்து வேலையை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, 1995 பீரியடில் சாத்தூர் தாலுகா ஹவுஸில் ஹெட் சர்வேரா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. தலைமை பதிவு ஆளர், ஹெட் சர்வே. அவர் யாருன்னா கருணாகர பாண்டியன். நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்த கருணாகர பாண்டியன் என்ற மறவர். இவர் தான் இந்த 1995 கெஜெட்டின் படி சர்வே எண் 11 இருக்கங்குடி கோயில்மேட்டில் அந்த இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சர்வே எண்ணில் ஒரு எண்ணை, அந்த 11வது எண்ணை எடுத்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தோட இணைக்கிறான். புரியுதா? இந்த வேலை செஞ்சது யாரு? நத்தத்துப்பட்டியை சேர்ந்த சாத்தூர் தாலுகா ஆபீஸில் ஹெட் சர்வேரா வேலை பார்த்து கொண்டு இருந்த அன்றைய தினத்தின் கருணாகர பாண்டியன். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவன் அவன் தான். புரியுதா? இதன் அடிப்படையில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றான்னா, அந்த 95 அது யூடிஆர் பட்டான்பாங்க. அதாவது யூடிஆர் பட்டா அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னா, அதை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கிறலாம். அது நிரந்தரம் கிடையாது. யூடிஆர் பட்டாங்கிறது நிரந்தரம் கிடையாது. எப்போ வேணாலும் மாற்றிக்கிறலாம். வசதிக்கேற்ப அதை மாற்றி எழுதி அதிகாரம் இருக்குது சட்டத்திலேயே. அதுக்கு அந்த 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 யூடிஆர் பட்டாவுக்கு அந்த ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா, 1995 2008 வரைக்கும் இவன் இதை யாருமே கண்டுக்கல, யாருக்கும் தெரியாது, நம்ம மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படியே போகுது. 2008ல் நத்தத்துப்பட்டி பர்சன்ட் ஒரு வழக்கு போடுறாரு. சாத்தூர் கீழமை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன போடுறா அப்படின்னா, இருக்கங்குடி கோவில் நத்தத்துப்பட்டிக்கு சொந்தம். எப்படின்னு கேட்டால், அதனுடைய செப்பு பட்டயம் எங்களிடத்தில் இருக்கிறது. யூடிஆர் பட்டா மூலம் சர்வே எண் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த இருக்கங்குடி கோவில் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் என்று ஒரு வழக்கை சாத்தூர் கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க. இந்த வழக்கை 2012 ஃபைனலுக்கு வருது. 2012 ஃபைனலுக்கு வர்றப்ப என்ன சொல்றாரு நீதிமன்றம், சரி என்ன ஆதாரம் இதுக்கு அப்படின்னு நீதிமன்ற கேள்வி எழுப்புறப்ப என்ன சொல்றாங்க, ஐயா இந்த யூடிஆர் பட்டா, சரி இந்த யூடிஆர் பட்டா வச்சிருக்கீங்க, ரைட். செப்பு பட்டயம் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த செப்பு பட்டயத்தை நீங்க தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு நீதிமன்றம். அப்ப செப்பு பட்டயம் தாக்கல் பண்ணுன்னு கேட்கவும், இவன்ட்ட செப்பு பட்டயம் இருந்தா தானே தாக்கல் பண்ணுவான். இவன் தான் உலகமாக ப்ராட் ஆகி போச்சா. இவன்ட்ட எங்க இருக்கும் செப்பு பட்டயம்? இந்தா இருக்கு அந்தா இருக்கு அப்படின்னு அப்படியே நாட்களை நகர்த்துறாங்க. நகர்த்துறப்ப ஃபைனலுக்கு வர்றப்ப 2012 நீங்கள் சரியான ஆதாரங்களை, தரவுகளை சமர்ப்பிக்கவில்லை.
ஆகையால் இந்த யூடிஆர் பட்டம் என்பது அரசு இதழின்படி மாற்றுதலுக்குரியது, இதை வைத்து எதுவும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்பு தள்ளுபடி. அவங்க தொடுத்தாங்கள வழக்கு 2012 சாத்தூர் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறான், இது தூக்கிட்டு என்ன பண்ணுறான், அடுத்து 2016 சிவகாசி சப்கோர்ட் அப்பீலுக்கு போகிறான். அது பண்ணி பிரசிடண்ட் பொறுப்பு. அப்போ 2016 சிவகாசி சப்கோர்ட் அப்பீலுக்கு போகிறப்ப அப்போ 2016 டு 2019 வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர், இந்த தாசில்தார், இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் எல்லாம் கிடையாது 2016 டு 2019. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அந்த நேரத்தில் உடம்பு சரி முடியாமல் ஆட்சி வேற ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த 2016 டு 2019 பிரசிடெண்ட் எங்கேயுமே நியமிக்கல. அப்போ இந்த வழக்கு வருது எங்கள் சிவகாசி சப்கோர்ட்டில். வாதி பிரதிவாதி 2 பேருமே பிரசிடெண்ட், ஒன்று இருக்கக்கூடிய பிரசிடெண்ட், ரத்தப்பட்டி பிரசிடெண்ட். இப்போ இந்த 2 பிரசிடெண்ட்டுமே பதவி இல்லை. பதவி இல்லாதனால அப்போ சிவகாசி சப்கோர்ட் என்ன பண்ணுது, ஒரு தீர்ப்பு கொடுக்குது, டிஃபால்ட் பார் டிஸ்மிஸ். இந்த வழக்கு தொடுத்த வாதி பிரதிவாதி இருவருமே இப்பொழுது பஞ்சாயத்து தலைவராக இல்லை. இது ஸ்பெஷல் ஆபீசர் அவங்களுடைய கண்ட்ரோலில் பஞ்சாயத்து அப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மனு டிஃபால்ட் ஃபார் டிஸ்மிஷன் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு தூக்கி எறிஞ்சிடுறாரு. சிவாஜி கோர்ட்லேயும் சோழி முடிஞ்சதா. இப்போ அதுக்கு அடுத்து 2020 இருக்கக்கூடிய நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து எலெக்ஷன். பஞ்சாயத்து எலெக்ஷனில் 2020 இருக்கங்குடி பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக செந்தாமரை என்பவர் வருகிறார். சரியா? இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற சொத்து வரி, தொழில் வரி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இருக்கங்குடி பஞ்சாயத்துக்குள்ளே வாங்கிட்டு இருக்காங்க. சொத்து வரி மட்டும் பெண்டிங்கில் நிற்குது. அது எதனால் பெண்டிங்கில் நிற்குதுன்னா இந்த பிரச்சனை தான். அப்போ இந்த சொத்து வரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா ஏடி பஞ்சாயத்தில் போய் கட்டுறான். ஏடி பஞ்சாயத்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்துக்கு எத்தனை பஞ்சாயத்து, ஒரு நிமிஷம், 450 பஞ்சாயத்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் 450 பஞ்சாயத்துக்கும் ஒரு ஹெட்டு, ஒரு தலைமை இயக்குனர் இருப்பார். அவர் தான் ஏடி பஞ்சாயத்து ஆஃபீஸர். இப்போ அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சொத்து வரி பூரா அங்கே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால. இப்போ என்ன இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நேரத்தில் செந்தாமரை அப்படிங்கிறவர் இப்போ 2020 பிரசிடண்டாக உள்ளே வர்றப்ப இந்த வரிகள் இதெல்லாம் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சொத்து வரி நம்ம கட்ட முடியாது, இது அங்கே போயிட்டுருக்கு, சரி ரைட் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப ஒரு புது அப்ரூவ்டு வாங்கி பில்டிங் கட்ட போகிறாங்க கோயிலில். அப்போ இருக்கங்குடியிலேருந்து நெம்மேனிக்கு போகிற ரூட்டில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்காண்டி ஒரு அப்ரூவ்டு, அதாவது அவங்க அர்ச்சகர்களுக்கு உண்டான தங்கும் விடுதி, தங்குறதுக்கு ஒரு வீடு, அதை கட்டுறதுக்கு அப்ரூவ்டு வாங்க போகிறாங்க. அப்போ பிரசிடெண்ட் என்ன கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு மட்டும் அப்ரூவ்டு வாங்க வர்றீங்களே, கோயிலில் கிட்டத்தட்ட எவ்வளவு சொத்து மதிப்பு, ஒரு நிமிஷம், கோயில் சொத்து மதிப்பு வந்து 60 கோடி ரூபாய் பெண்டிங்கில் இருக்கு.
அது பூரா ஏழி பஞ்சாயத்து தான் இப்போ வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த கோயிலுக்குள்ளே கட்டப்படுற அந்த கட்டடத்துக்கு எல்லாமே வந்து நீங்கள் வரைபடம் வாங்கணும். வரைபடம் வாங்கலைன்னா பில்டிங் கட்ட முடியாது, இருக்குமுடி பஞ்சாயத்து உட்பட்டத்தில் இருக்குது, நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பிரசிடென்ட் சொல்ல போய் என்ன பண்ணுறான், நான் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டுக்கு போனால் இவன் ஒரு வழக்கு தொடுக்கிறான். எது? கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இந்த சர்வே எண்ணில் இருக்கங்குடி பஞ்சாயத்து வந்து அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாரு. இது வந்து இந்த சர்வே எண் வந்து நத்தத்துப்பட்டிக்குள்ளே இருக்குது, நாங்கள் யார்கிட்ட அனுமதி வாங்குறது அப்படின்னு இந்த இருக்கங்குடி கோயில் நிர்வாகம் ராமூர்த்தி இருக்கான்ல, அவன் ஒரு குக்கியை போடுறான். சரியா? அவன் ஒரு குக்கியை போடுறான். அப்போ இது நீதிமன்ற வழக்குக்கு போகுது. இப்போ நீதிமன்ற வழக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த எண்ணில் உள்ள அந்த 933/2 நீங்கள் சொல்கிறீங்களே யூடிஆர் பட்டா மூலமாகவே நத்தத்துப்பட்டிக்குள்ளே இப்போதைக்கு இருந்தால் கூட அங்கே உள்ள தண்ணி வசதி, வரி, மற்ற சிமெண்ட் ரோடு எல்லாமே போட்டு கொடுக்குறது இருக்கங்குடி பஞ்சாயத்து பிரசிடென்ட், இருக்கங்குடி பஞ்சாயத்து. அப்போ இன்னொரு பஞ்சாயத்துக்கு உள்ள சர்வே எண்ணுக்குள்ள இருக்கங்குடி பஞ்சாயத்து எப்படி இத்தனை வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் விவாதத்தில் நடக்குது. அப்போ இது தவறுதலாக நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அன்னைக்கு நீதிமன்றம் இவங்களை செருப்பியே அடித்து இருக்கங்குடி பஞ்சாயத்தில் வரைபட ஒப்புதல் உரிமத்தை வாங்கிக்கிட்டு நீ பில்டிங்கை கட்டுன்னு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துரு. சரியா? இப்போ என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அந்த நத்தத்துப்பட்டி டீம் உள்ள எழுதுகிறான். மறுபடியும் நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று போடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லாவே தெரியும். இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுதான்னு உலகம் அறிந்த உண்மை. இதை வேணும்னு இந்த கோயிலை இந்த சமூகத்திலிருந்து பறிக்கணும். ஏன் பறிக்கணும்? கோயிலை சுற்றி எல்லா கடையுமே தேவேந்திரோட வேளாளர் மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கோயில் மூலமாக ஒரு வருமானம் போயிட்டு இருக்கு. இவன் அடிமடியில் கை வைக்கணும், இவன் வருமானத்தை கூட காலி பண்ணணும், இவனை வெளியில் கிளப்பிட்டு அந்த கோயிலுக்கு அந்த சர்வே நம்பருக்குள்ளே நம்ம கடைகளை போட்டு நம்ம டெவலப் பண்ணணுங்கிற ஒரு பொறாம போட்டியில் தான் இந்த வழக்கு நடக்கும். சரியா? இப்போ இதில் என்ன மேட்ரு கடைசி என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டரு ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்போ இந்த சிவகாசி கோர்ட்டு முடிஞ்சு அதுவும் தள்ளுபடியாச்சுல, அடுத்து நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டு அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிறான். மாவட்ட நீதிமன்றத்தில் போய் அவன் என்ன வழக்கு கொடுக்குறான்னு கேளுங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் மக்களே. நத்தத்துப்பட்டி பிரசிடென்ட் அதாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்தத்துப்பட்டி கோபால் வகையராக்கள், நத்தத்துப்பட்டி கோபால் வகையராக்குன்னு ஒரு 5 பேர் மாவட்ட நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் போய் வழக்கு கொடுக்குறான். எப்படி வழக்கு கொடுக்குறான் தெரியுமா? கோயில் நிர்வாகத்தின் சொத்து 500 கோடி, கருவறையை பூட்டி சாவியை எங்கிட்ட கொடுத்துடணும். 500 கோடி ரூபாயை நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தில் ஒப்படைக்க வேண்டும்னு ஒரு வழக்கு கொடுக்குறான். பாரு எப்படா எந்த முகாந்திரத்தில்டா நீங்கள் தொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 95 யூடிஆர் பட்டத்தில் போட்டான் பாரு. இந்த கருணாகர பாண்டியன்னு நத்தத்துப்பட்டி மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் ஹெட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்து தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து ஒருத்தன் எழுதினான் பாரு, கருணாகரன் சப்ரிஸ்டர். அவன் போட்ட சிக்கல் இன்னைக்கு எங்கே வரைக்கும் நிற்கும் தெரியுமா? அப்போ இவன் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் சொல்கிறான் 500 கோடி ரூபாயை நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும், அந்த கோயில் கருவறையை பூட்டி சாவி அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு வழக்கு. இதை ஆராய்ச்சி பார்க்குறாரு. இது விஷயமா என்னென்ன உங்களுக்கு டாக்குமெண்ட் கேளுங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த கோர்ட்லேயும் என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து செப்பு பட்டயம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த செப்பு பட்டயம் சரி இது இருக்கட்டும், யூடிஆர் பட்டம் இருக்கட்டும், ஓகே, இந்த செப்பு பட்டயம் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை மேற்கொண்டு உங்களுடைய ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறப்ப அந்த செப்பு பட்டயம் கதை கடைசி வரைக்கும் செப்பு பட்டயம் மட்டும் இருக்குது, வரல. இருந்தால் தானே கொடுக்க.
கிடையாது. பொய்யான ஒரு தகவலை நீங்கள் இதில் கூறியிருப்பதால் இதற்கு சரியான முகாந்திரம் இல்லை அப்படின்னு 2022 ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடியாகும். அங்கேயும் அடிக்கிறது இருக்கும். அப்ப கடைசியில் என்ன சொல்லுது, இருக்கன்குடி பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒத்த சர்வே என்ன நத்தத்துப்பட்டியை சேர்த்துருக்க அந்த ஒத்த பேப்பரை வச்சுக்கிட்டு தான் இவன் கடைசி வரைக்கும் ஓடி வரான். அவன்கிட்ட வேற எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த ஒத்த ஆதாரம் யார் உருவாக்கப்பட்டது? ஹெட் சர்வே கருணாகரன் உருவாக்கப்பட்ட அந்த ஊருக்காரன் நத்தத்துப்பட்டி ஹெட் சர்வே கருணாகரன் பாண்டியன் என்று அவனால் உருவாக்கப்பட்ட அந்த சர்வே எண், கோயில்மேட்டில் உள்ள சர்வே எண்ணை நத்தத்துப்பட்டியை சேர்த்ததுனால வந்த விளைவு தான் இவ்வளவுக்கு பிரச்சனை. இது போயிட்டா இப்போ இவ்வளவு வழக்கு முடிஞ்சு ஃபைனலாக அந்த வழக்கு இப்போ கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த சர்வே எண்ணு நத்தத்துப்பட்டியோட சேர்ந்தது தான் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த ஆர்டரை எதிர்த்து கலெக்டர் கொடுத்த அந்த மனு ஆர்டரை எதிர்த்து 2வது பெஞ்சு ஹைகோர்ட் 2வது பெஞ்சு போயாச்சு. அங்கே போய் பிரதிவாதி பேசி போட்டுக்கிட்டு இவங்க போகிறதுக்குள்ளே இப்போ அந்த பிரசிடென்ட் இப்போ 2020க்கு அப்புறம் இந்த 2024-25 பீரியடில் இருந்த பிரசிடென்ட்டும் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அந்தந்த பீரியடில் யார் பிரசிடெண்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆஜராகணும். பிரசிடென்ட் பதவி இருக்கிறவங்க ஆசை இப்போ போகிறதுக்கு முன்னாடி கலெக்டர் நிற்கிறார். எங்கே நிற்காரு? நீதிமன்ற வளாகத்தில் கலெக்டர் கையை கட்டிக்கிட்டு நிற்காரு நீதிபதிக்கு முன்னாடி. எல்லாம் வழக்க தெரிஞ்சுக்கணும் தம்பி, நீ வாட்டில் எதுவுமே தெரியாமல் நத்தத்துப்பட்டிக்கு தான் இருக்கக்கூடிய மாரியம் கோவில் சொந்தம்னு பேசுகிற. அந்த கேஸ் கெட்டோட எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நீ எல்லாம் எதுக்கு தாய்ப்பிட்டு இருக்க தம்பி? சும்மா ஏமாற்றி பறைத்துன்னு எடுத்துடுறீங்க நீங்கள்லாம். இப்போ அங்கே நீதிமன்றத்தில் வழக்கு வருது. எப்போ வருது? 10 10 24 10/10/2024 அவர் ஒரு லெட்டரு கொடுக்குறாரு. யாருக்கு? நத்தத்துப்பட்டி கிராமத்துக்கு வழக்குதாரர் இருக்காங்களா, அந்த சர்வே எண்ணை போட்டு இது நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த இதை மேற்கோள் காட்டி ஹைகோர்ட்டில் வாதம் நடக்குது. அப்போ அதில் சொல்கிறாரு, இப்போ அதுக்கு முன்னாடி உடனே மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்துக்கு வரல அப்படின்னா ரிமாண்டு பிறப்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஆர்டரை நீதிமன்றம் பிறப்பிக்கும். அப்போ அந்த ஆர்டர் பிறந்தோடனே என்ன பண்ணுறாரு, கலெக்டரை அடித்து குடிச்சு ஓடி நீதிமன்றத்துக்கு போனோன்னா சொல்கிறாரு நீதிபதிக்கு முன்னாடி, எப்படி எதன் அடிப்படையில் இந்த சர்வே எண்ணு இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுன்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப யூடிஆர் பட்டா எப்படி இந்த மாதிரி சார் இது மூலம் போட்டுக்குன்னு சொல்கிறாரு. அது சொல்கிறாரு யூடிஆர் பட்டம் மாற்றுதல் குறிப்பு, அது நிரந்தரம் கிடையாது. 2வது அவரே சொல்கிறார் கலெக்டர், அதில் நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். இந்த பெட்டிஷனை நான் கொடுத்த இந்த ஆர்டர் பெட்டிஷனை நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் கலெக்டர் கையை கட்டிக்கிட்டு நீதிபதிக்கு முன்னாடி சொல்கிறார். எப்போ? 10/10/2024 14 அந்த ஆர்டர் போட்டு 2 நாள் கழிச்சு ரியரிங் கேஸ் வருது. அப்போ நீதிமன்றத்தில் கலெக்டர் கையை கட்டி சொல்கிறார், இதை நான் வித்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கலெக்டர் நீதிமன்றம் சொல்லுது, நீதிபதி சொல்கிறாரு, 2வது பெஞ்ச் நீதிமன்றம் ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்டு 2வது பெஞ்ச் நீதிபதி சொல்கிறாங்க, நீ வித்ரா பண்ண வேண்டாம், இதை நான் தள்ளுபடி பண்ணுறேன், டிஸ்மிஸ் அப்படின்னு கேஸ் படத்துக்கு எறிகிறார். இதுதான் கடைசி தீர்ப்பு. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கங்குடிக்கா நத்தத்துப்பட்டிக்கா அப்படிங்கிற நீதிமன்ற தீர்ப்புல கடைசி வாதம் இதுதான். அந்த கலெக்டர் நான் கொடுத்த அந்த லெட்டரை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், அதை வித்ரா பண்றேன்னு சொல்றாரு. என்ன கொடுத்தாரு கலெக்டர்?
இந்த அந்த சர்வே எண் போட 933/2 சர்வே எண் வந்து நத்தத்துப்பட்டி கிராமத்தான் இருந்து அவன் கலெக்டர் ஆர்டர் போட்டு போனான்ல, அந்த கலெக்டர் வந்து அதை சொல்கிறாரு, நான் தவறுதலாக இதை பண்ணிட்டேன், நானே இதை வித்ரா பண்ணுறேன், நீ என்னடா வித்ரா பண்ணுறது, இதை நான் உடனே டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஃபைல் கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டார். இதுதான் அன்றைக்கி நடந்தது கோர்ட்டில். அப்போ என்ன சொல்கிறாரு, இன்னொரு ஆர்டர் போடுறாரு, அதை பிடிச்சிட்டு பிரிவு 4/1 கீழ், அதாவது செக்ஷன் 4/1 கீழ் 8 வாரத்துக்குள் புதிய கெஜெட்டை உருவாக்கி இளங்கலை அளந்து மதிப்பீடு பண்ணி கொண்டு வரணும். நம்பர் 1. 3வது, அதை 8 வாரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டார். அதுபடி புதிய கெஜெட்டை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டார். அதுவரை மதுரை உயர்நீதிமன்றம் முதல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பின்படி அந்த உத்தரவை அமுல்படுத்த வேண்டும். அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை முதல் பெஞ்ச் கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னா, அவங்க பெட்டிஷனை பூரா தள்ளுபடி பண்ணிச்சுல, இது தவறுதலானது. ஆனால் அந்த பெட்டிஷனுக்கு வந்து அந்த ஏடி பஞ்சாயத்து மூலமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏடி அப்ளிகேஷன் கொடுத்தது தான் சரியான ஒரு இது அப்படின்னு நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு. அப்போ அதுவரை இந்த சர்வேயின் தவறுதல் வந்து அது தள்ளுபடி பண்ணியாச்சு, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இது தேவையில்லை. அப்போ நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதுன்னா, புதுசாக ஒரு இதை உருவாக்கு, நீ ப்ராஜெக்ட் கெஜெட்டை உருவாக்கி நிலங்களை வரையறை பண்ணி கொண்டுகிட்டு வா, அதை 8 வாரத்துக்குள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் சரியான முறையில் 8 வாரத்துக்குள்ள நிலக்கலார் கூட்டு எல்லாம் அளந்து பறக்கி இந்த இடம் எங்கே உள்ளது யாருக்கு உள்ளதுங்கிறத கொண்டுட்டு வந்து ஒப்படைச்சு மக்களுக்கு சரியான முறையில் இந்த தீர்ப்பை கொடுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் கடைசியில் கலெக்டரையும் கூப்பிட்டு தலையில் கொட்டுன்னு கொட்டி போயா அப்படின்னு பெட்டிஷனை தூக்கி மூஞ்சில் எறிஞ்சு அனுப்பி விட்டாச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இருக்கங்குடி கோயில் எப்படி நத்தத்துப்பட்டிக்கு சொந்தம் வரும்? நீ எவ்வளோ உள்ள தில்லு முள்ளு வேலைலாம் பண்ணியிருக்கீங்கடா, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க கேட்குறேன். ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால நீ எதை வேணாலும் மாற்றலாம்னு நினைக்காத. ரெக்கார்டு தான் இங்கே பேசும் தம்பி, ரெக்கார்டு தான் பேசும். ரெக்கார்டு படி லீகலா போ, அதை சந்தி அந்த வழக்க. அதை விட்டுக்கிட்டு எதுவுமே தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிட்டு இருக்கங்குடி கோயில் நத்தத்துப்பட்டிக்கு சொன்னோம். ஏண்டா தம்பி, இது நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். வழக்கு நடந்து வந்த நடைமுறைகளை பார்க்கணும். அது எங்க போய் நிக்குது, அது எந்த மாதிரி தீர்ப்புல நிக்குதுன்னு பார்க்கணும். சரியா? ஏண்டா நீங்க என்ன வழக்கு கொடுக்குற? 500 கோடி ரூபாயை நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து கொடுக்கணும். கோயில் கருவறையை பூட்டி சாவி எங்கிட்ட கொடுத்துடணும். கொள்ளையடிக்கிறதுக்கா, களவாங்கிறதுக்கடா, திருட்டுக்கார பயணம். 95 ரெக்கார்டு பண்ணி 1995 ஜெயலலிதா சசிகலா உன் சமூக ஆளுகளை கைக்குவசம் வச்சுக்கிட்டு அந்த டயத்தில் சாத்தூர் தாலுகா ஹவுஸில் ஹெட் சர்வேராக இருந்தவனை அந்த நத்தத்துப்பட்டியை சேர்ந்த கருணாகர பாண்டியன் செஞ்ச வேலை இன்னைக்கு இவ்வளோ தடவை இந்த பிரச்சனை உண்டு. அது எப்படி தம்பி? ஆரம்பத்தில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி இதெல்லாம் திருடுனீங்க, ரைட். அடுத்து ஏதோ கோழி பிடிச்சி சாப்பிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டை ஆட்டைப்பட்டீங்க, அடுத்தவங்க சொத்தை ஆட்டைப்பட்டீங்க, அதுவும் சரி கண்டுக்கல. அதுக்கப்புறம் கோயிலையே ஆட்டைப்பட வந்துட்டீங்க. தம்பி நீ சொல்கிறீல
இந்த நத்தத்துப்பட்டிங்கிற ஊரே எப்படி வந்ததுங்கிற வரலாறு நான் சொல்லுவேன். சரியா? இந்த நத்தத்துப்பட்டி ஊர் வந்து இங்கே கிடையாது, அவங்க பூர்வீகம். அவங்கெல்லாம் ஆப்பநாட்டுக்காரங்க. புரியுதா? 1950, அதாவது 75 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பநாட்டு பகுதியிலிருந்து அந்த கலவர டயத்திலிருந்து ஸ்பிட் ஆகி அங்கங்கே போகிறான். அதில் போன மறவர்கள் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கான். தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் பூர்வீகம் அவங்களுக்கு கிடையாது, மறவர்களுக்கு. இவங்க எல்லாம் ஆப்பநாடு. அந்த ஆப்பநாட்டில் எப்படி வந்தாங்கிற கதை வரலாற்றுக்கு போனோம். அப்போ அது நாயக்கர் காலத்து ஆட்சியில் ஆந்திரா நெல்லிமரா பகுதியில் இருந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவங்கள வரவழைக்கப்பட்டு இங்கே ராமநாதபுரம் பகுதியில் குடியமர்த்தலாம், சர்வீஸ் கொடுக்கலாம். சரியா? உங்களுக்கு பூர்வீகமே இங்கே கிடையாது சொல்லப்போனால். புரியுதா? நீ திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்கிற அத்தனை மறவர்களுமே பூர்வீகம் ஆப்பநாட்டு பக்கம். அதில் ஸ்பிட் ஆகி வந்தவன் நத்தத்துப்பட்டில் வந்து உட்காந்தான். அது நத்தம் புறம்போக்கு இடம். அந்த இடம், அந்த ஊர் வந்து வந்து தாய் கிராமம் இருக்குது மேலமடை. மேலமடையில் 3 அந்த பீரியடில் தான் வந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இருக்கும் நத்தத்துப்பட்டி உருவாகி. அவ்வளோதான். நீ நத்தத்துப்பட்டிக்கு தான் அந்த கோயில் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா தம்பி? தாடிக்கார தம்பி, வரலாறே தெரில தம்பி. ஏதோ உனக்கு தெரிஞ்ச வரலாறை வச்சுக்கிட்டு உன் மக்களை ஏமாற்றிட்டு பிறக்கி தர்ற. அதையாவது உருப்படியாக செய்ய. என்ன தேவையில்லாமல் வந்து அடுத்தவன் கோயில் விஷயத்தில் கைவிட்டு மூக்க நுழைச்சி அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு போகாத. புரியுதா? இதோட நிறுத்திக்கோ. தேவையில்லாமல் சாதி கட்சி தலைவர்களாம். ஏண்டா யார் சாதி கட்சி தலைவர்? நீ அப்பட்டமான சாதி வெறியன். தெரியுதா? நீ அப்பட்டமான சாதி வெறியன். உன்னை பிடிச்சி உள்ள போடணும். இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் வழி வரும் சீக்கிரத்தில். வெயிட் பண்ணு. சரியா? தேவையில்லாத பேச்சு, வாய் ஓவரா பேசிக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கேன். வேற மாதிரி பிரச்சனையை சந்திக்க நேரம் தம்பி. சரி, புரிஞ்சுக்கோ. போராட்டம் பண்ண போறா. இவர் பெரிய மக்கள் பூரா ஒன்று திரட்டி இருக்கும்படி பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுவாங்க. வா போராட்டம் பண்ண. அடுத்த மாதம் 24ஆம் தேதி புதிய கட்சி போராட்டம் கலெக்டரேட்டில் வச்சிருக்காங்க, விருதுநகர் கலெக்டரேட்டில். உன் படையப்புறம் கூட்டிகிட்டு வா. நேருக்கு நேராக போராட்டம் வச்சு பார்ப்பான். சரியா? நியாயம் எங்கே இருக்குன்னு பாரு தம்பி. சும்மா வாய்ச்சோடல வீர பேசிக்கிட்டு இருக்காது. என்ன ஒரு வரலாறும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதோ வந்தம்மா பிழைச்சமா ஓடணும், ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்தங்க நீங்கள்லாம். சரியா? பூர்வீகமே உங்களுக்கு இங்கே கிடையாது தம்பி. உன் வரலாறுலாம் எடுத்தால் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் இருக்குமுடி விஷயத்தில் வந்து நீ மூக்க நுழைச்சா விளைவுகள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். இது எச்சரிக்கை தான் சொல்கிறேன் தம்பி. பார்த்துக்கலாம். சரியா? இது நல்லது இல்லை.